வணக்கம். என் பேர் தாமஸ். ஒரு ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, நாளைக்கு மண்டே வந்து எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்? ஓப்பன் ஆச்சுன்னா என்னென்ன லெவலில் வந்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது வந்து 24,008 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட்டு. அது இல்லாமல் ஃப்ரைடே இருந்த சுச்சுவேஷன் வந்து டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனு. ஏன்னா ஒரு வார் டென்ஷன் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த டென்ஷன் இல்லை. ஸோ நாளைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் அது வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நான் இதை உங்களுக்கு காட்டுறேன் நான். பாருங்க, நீங்கள் இதில் வந்து பார்க்குறது ஓஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்து இந்த ஆரஞ்சு கலர் இது வந்து 24,000. நேற்று க்ளோஸ் ஆனது வந்து ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆனது வந்து 24,008. ஸோ ஏடிஎம் தான். ஏடிஎம்மில் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா புட் ஆப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது கால் ஆப்ஷனை விட. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் வந்து 24,000க்கு கீழே வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப குறைவான இது அப்படின்றத வந்துட்டு காட்டுது. ஸோ இதையும் வந்து மனசில் வச்சுக்கோங்க. 24,000. அதனால தான் நான் ஒரு ஒருத்தட்ட நான் இது கூட கொடுத்துருந்தேன். ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் 24 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 24,000 அப்படின்றது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. எதை பேஸ் பண்ணினா இந்த ஓஐ வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து அதை எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம இதை இப்போ இதை ஓகே. இப்போ நம்ம சார்ட்டுக்குள்ளே போவோம். இந்த 24,000 மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ரைஸு அதுக்கு கீழே இறங்குறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றது மட்டும் மைண்டில் வந்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்துட்டு சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுவோம். நான் இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டே சார்ட்டு. நம்ம டே சார்ட்லேருந்து தான் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து மினிட் சார்ட்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த டே சார்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா, லாஸ்ட் கேண்டில் இந்த கேண்டில் க்ரீன் கேண்டில். இந்த கேண்டில் தான் வந்து ஃப்ரைடே வந்து ஃபார்ம் ஆன கேண்டில். இதை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு ஸ்மால் பாடி இருக்குது. ஒரு ரொம்ப ஸ்மால்னு சொல்ல முடியாது. ஒரு மாடரேட்டான ஒரு பாடி. அப்புறம் ஒரு லாங்கான ஒரு விக்கு ஒன்று இருக்குது. அப்பர் விக்கு. பாட்டமில் வந்து எந்த விக்குமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாச்சுன்னா அது வந்து லிக்விடிட்டி கிராப். அது லிக்விடிட்டி கிராப்புக்காக வந்து ப்ரைஸ் வந்து அப் பண்ணி கீழே வந்து இறக்குனதா வந்துட்டு நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். ஸோ இதை வந்துட்டு என்னன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னாச்சுன்னா, இந்த ஜோனை லிக்விடிட்டி ஜோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜோன் எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாச்சுன்னா, கிளிக் பண்ணுற பாருங்க, 24,000 இந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்க, 24,008 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது க்ளோசிங் ப்ரைஸு. அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த விக்கினுடைய ஹை, இந்த விக்கினுடைய ஹை வந்து 24,164. ஸோ இந்த 164 24,008லேருந்து 24,164 வரைக்கும் இந்த லிக்விடிட்டி ஜோன் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறப்ப நம்ம மண்டே இப்போ எப்படி வந்து ப்ரைஸ் வந்துட்டு ரியாக்ட் பண்ணும் இந்த லிக்விடிட்டி ஜோனில் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து 2 விதமாக பிரிச்சுக்க போகிறோம். நாளைக்கு வந்துட்டு ஒரு புல்லிஷ் சினாரியோ இருந்ததுன்னா, ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணும், ஒரு பேரிஷ் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத வந்துட்டு பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது வந்து என்னென்னா, ஒரு புல்லிஷ் சினாரியோவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த புல்லிஷ் சினாரியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னாச்சுன்னா, ப்ரைஸ் வந்து 24,008, அதாவது வந்து ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆன ப்ரைஸு 24,008க்கும் 24,050க்கும், 50னா ஏறக்குறைய ஒரு 42 பாயிண்ட் வந்துட்டு மேலே, 50 24,050க்கும்
24,008க்கும் இடையில வந்துட்டு ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகுதா, ஓப்பன் ஆனா என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்படி ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் 15 மினிட் கேண்டிலில் வந்துட்டு சார்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கங்க. இல்லைன்னா 15 மினிட் சார்ட்டை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் 1 ஹவர் இது டே சார்ட்டும் வச்சுக்கோங்க, 15 மினிட் சார்ட்டும் வச்சுக்கோங்க. இந்த 15 மினிட் சார்ட்டில் நீங்கள் எதை வாட்ச் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, அது வந்து 24,164 வந்துட்டு கிராஸ் பண்ணுதா, மேலே தாண்டி போதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ 24,164 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, ஃப்ரைடே வந்து ஹை, இந்த இது இந்த விக்குனுடைய ஹை, ஃப்ரைடே வந்து ஹை 124.25. ஸோ இந்த லெவலில் வந்து ப்ரைஸ் வந்து தாண்டி வந்து போதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ எங்கே ஓப்பன் ஆகணும், ஓப்பனே வந்து க்ளோஸ் ஆனதை விட அதிகமாக, ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆனது வந்து 24,008 வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறது 24,008க்கும் 24,050க்கும் இடையில வந்து ப்ரைஸ் ஓப்பன் ஆகி, அங்கே இருந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ப்ரைஸ் மேலே ஏறி வெள்ளிக்கிழமை ஹையான 24,164 பிரேக் பண்ணி மேலே ஏறிச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். எந்த லெவலில் என்ட்ரி எடுக்கணும்னா 24,170 வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ட்ரி எடுங்க. அதையும் நான் அங்கே வந்து போட்டுடுறேன், ஒரு லைன் போட்டுக்கிறேன். சாரி, ம், 24,170. இந்த இடத்துல இந்த இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு என்ட்ரி வந்து எடுங்க. 24,000 நான் இங்கே டெக்ஸ்ட்டில் வந்து அடிச்சிடுறேன். என்ட்ரி என்ட்ரி வந்து இந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி வந்து எடுங்க. என்ன கால் ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துட்டு உங்களுடைய டார்கெட் வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னாச்சுன்னா 24,220. 24,220 வச்சுட்டேன். இதை வந்துட்டு இப்போ இது வந்து டார்கெட் 1ன்னு வச்சுக்கிறேன் நான். T1 இல்லைன்னா TP1, TP1 டேக் ப்ராஃபிட் 1. TP1 வந்து 24,220. இதை வந்துட்டு டார்கெட் 1 வச்சுக்கோங்க. அடுத்தது டார்கெட் 2. டார்கெட் 2 வந்து என்ன இதில் வைக்கிறீங்கன்னா 24,280 வச்சுக்கோங்க. 24,280 வந்து இந்த அடுத்தது டிபி TP2 24,280. 80லேருந்து நீங்கள் உங்கள் ரேஞ்சு 24,300. அது நீங்கள் பார்த்துங்க அந்த எக்ஸிட்டார் இதை. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் உங்களை 2வது டார்கெட்டாக வந்து வச்சுங்க. அது வந்து இந்த லைன் இந்த இடத்துல போட்டுருக்கோம். இப்போ இதுக்கு வந்து இந்த இது வந்து எப்போ ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகணும், ஓப்பனிங்கே வந்துட்டு ஃப்ரைடே க்ளோசிங்க்கு மேலே வந்து ஓப்பன் ஆகணும். 24,008க்கு மேலேயும் 24,050க்கு இடைப்பட்ட இதில் ஓப்பன் ஆகி ப்ரைஸ் வந்து மேலே ஏறிச்சுன்னா, மேலே ஏறி 24,000
164 ஃப்ரைடே க்ளோஸ் ஆனதை வந்துட்டு தாண்டிடுச்சுன்னா 170 வந்துட்டு நீங்கள் கால் ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் எடுங்க. இப்போ இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் எவ்வளோ என்ன வைக்கிறீங்கன்னா 24,140 இதையும் போட்டுறேன். 24,140 இது வந்து ஸ்டாப் லாஸ் மட்டும் ரெட்டில் மாட்டிக்கிறேன். ஒரு லைனை போட்டணும். எஸ் சார். what happened? Not touch. இருபத்தி 24,140 ஸ்டாப் லாஸ். $24,140 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து பிரேக் அவுட் ஜோனுக்கு வந்துட்டு கீழே இருக்கிற ஒரு லெவல் இது. ஸோ 24,140 ஸ்டாப் லாஸ். இன்னொரு சினாரியோ, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, ஃப்ரைடே க்ளோஸ் ஆனதுக்கு மேலே ஒரு 48 பாயிண்ட், ஒரு 50 பாயிண்ட்னு வச்சுங்க. 50 பாயிண்ட்டுக்கு கிட்ட வந்துட்டு ஓப்பன் ஆகுது. அது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அதை அந்தமாரி ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து மேலே ஏறுது. ஏறி ஃப்ரைடே வந்த ஹையை வந்து 164, 24,164 தாண்டி மேலே போச்சுன்னா, இப்போ நான் இதில் போட்டிருக்கிற இது நீங்கள் வந்து எங்கே என்ட்ரி ஆகணும். என்ட்ரி வந்து உங்களுக்கு 24,170. நான் என்ட்ரி போடலையோ ப்ரைஸு. ஓகே, 24,170 இதான் வந்து என்ட்ரி. இப்போ 24,170 வந்து என்ட்ரி ஆகணும். என்ட்ரி ஆகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டை வந்துட்டு 24,220 புக் பண்ணிவிடுங்க பார்ஷியலாக. அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னாச்சுன்னா 24,280, 24,300 இந்த ரேஞ்சில் வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட்டை வந்துட்டு புக் பண்ணிடுங்க. சப்போஸ் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து 24,140 போட்டு வெளியில் வந்துடுங்க. அடுத்த சினாரியோ, இப்போ அந்தமாரி ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகாமல் ப்ரைஸ் வந்து 24,000 வந்துட்டு ஓப்பன் ஆகுது. 24,000 ஓப்பன் ஆகிட்டு அங்கேயே வந்துட்டு ஒரு ஆக்சிலேஷன் மாரி ஆகுது. ஆகிட்டு அதுக்கு அப்புறமா என்ன பண்ணுது, ப்ரைஸ் வந்துட்டு ரைஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, கீழே வந்து சப்போஸ் இன்கேஸு இப்போ அந்த இதே எடுத்துக்குவோம். அதே இதுலேயே 24,008க்கு மேலேயும் 24,050க்கு 50க்கு இடையிலையும் வந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறாமல் கீழே இறங்கிடுது. ப்ரைஸ் வந்து மேலே ஏறாமல் கீழே இறங்கி எது வரைக்கும் வருது அப்படின்னாச்சுன்னா 24,000 வரைக்கும் வருது. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, 24,000 வரைக்கும் வருது. ஆனால் 24,000ல் நம்ம ஏற்கனவே ஒன்றை வந்து நான் உங்களை மைண்டில் வைக்க சொன்னேன். அது என்னென்னு காட்டினேன் பார்த்தீங்களா? ஓஏ வந்து புட் ஆப்ஷன் வந்து 24,000ல் வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து புட் ஆப்ஷன் வந்து அதிகமாக ரைட் பண்ணியிருக்கிறாங்கன்னு. அது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து சடனாக வந்து இறங்குறப்ப பேனிக் ஆகாமல் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா அது 24,000ல் வந்துட்டு அதில் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 2-3 கேண்டில் வந்துட்டு மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த கேண்டிலை வந்து பாருங்க, ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்கள், இல்லை புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இருந்துட்டு அடுத்தது வந்து ப்ரைஸ் வந்துட்டு மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து 24,000லேருந்து இந்தமாரி கேண்டில் வந்து ப்ரைஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி கொடுக்கலாம். 24,000ல் வந்துட்டு என்ட்ரி கொடுத்து, அதாவது வந்து ஒரு கால் ஆப்ஷனை நீங்கள் வாங்கிட்டு டார்கெட் வந்து என்ன வைக்கலாம்னா 100 வைங்க.
24,100 வைங்க. அதுக்கு அடுத்தது வந்து 24,164. 24,164. இது வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா, ஓப்பன் ஆயிட்டு கீழே வந்துட்டு மேலே போச்சுன்னா, இல்லை கீழே வராமல் மேலேயே போச்சுன்னா, இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கறது. ஸோ அப்போ சப்போஸ் வந்து கீழே வந்துட்டு மேலே போகுது அப்படின்னாச்சுன்னா 24ல் வந்துட்டு நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் எடுத்துட்டு 24,100 இல்லாட்டினா அதனுடைய மேக்ஸிமம் 24,164 நேற்று ஃப்ரைடே வந்ததனுடைய ஹை இதில் வந்துட்டு நீங்கள் வெளியில் வந்துடுங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்துட்டு நம்ம ஒருவேளை கன்சால்டேட் ஆனுச்சுன்னா சிக்கலில் மாட்டிக்குவீங்க. இருந்தாலும் நம்ம சொன்ன சினாரியோ வந்து ரொம்ப பெஸ்ட்டு சினாரியோ. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னாச்சுன்னா பீரிஷ் மார்க்கெட் வந்துட்டு கீழே ஓப்பன் ஆகுது. ப்ரைஸ் வந்து 24,000க்கு கீழே வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ப்ரைஸ் வந்துட்டு சடனாக வந்துட்டு டவுன் ஆகுது. டவுன் ஆகி 23,980க்கு கீழே குறையுது. 23,980க்கு கீழே குறையுது. அப்படி குறைஞ்சதுன்னா நீங்கள் அந்த சுச்சுவேஷனை பாருங்கள். பார்த்துட்டு புட் ஆப்ஷன் வாங்குறதா இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ட்ரி ஆகலாம். 23,980ல் வந்துட்டு என்ட்ரி ஆகிட்டு நீங்கள் டார்கெட் வந்துட்டு 920ல் வந்துட்டு வெளியில் வந்துடுங்க. இல்லாட்டினா 860ல் வந்துட்டு வெளியில் வந்துடுங்க. ஆனால் என்னுடைய இதை பார்த்தேன், என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னாச்சுன்னா இந்த பேரிஷ் இதை வந்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணாமல் புட் ஆப்ஷன் வந்து வாங்காதீங்க. ஏன்னா சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி வரதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இல்லை. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக வந்து செயல்படுங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு என்ன இது ஓஐ வந்து 24ல் வந்து இருக்குது. ஓஐ 24,000ல் வந்து இருக்கிறதால ப்ரைஸ் அதுக்கு கீழே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் அப்படியே இறங்கினாலும் 23,980 ஒரு 20 பாயிண்ட் இறங்கினாலும் அது திருப்பி அது கீழே இறங்குமான்றது வந்து டவுட்டு தான். ஏன்னா அது திருப்பியும் வந்து மேலே ஏறும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு சப்போர்ட்டோ ஒரு ரெசிஸ்டன்ஸோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னாச்சுன்னா ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல வந்துட்டு சுற்றி வரும். அது ஒரு 10 பாயிண்ட் மேலே போகும் சப்போர்ட்டுக்கு மேலே, அப்புறம் ஒரு 10 பாயிண்ட் சப்போர்ட்டுக்கு கீழே வரும். அதே போல் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு மேலே ஒரு 10 பாயிண்ட் போகும், 10 பாயிண்ட் வந்து கீழே வரும். இது வந்து கன்சால்டேஷனு, அக்குமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜில் வந்து இந்தமாரி நடக்கும். ஒரு பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ நடக்கணும் அப்படின்னாச்சுன்னா ஒரே கேண்டில்லே வந்து அது கிராஷ் பண்ணி போயிடும் அது மேலே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரேக் டவுன் வந்து தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்துட்டு புட் ஆப்ஷனுக்கு வந்து போங்க, மற்றபடி வந்து போகாதீங்க. ஸோ இதை பார்த்துங்க, கேர்ஃபுல்லாக வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னொன்று வந்து என்னென்னா, சடனாக வந்து மார்க்கெட் வந்துட்டு நாளைக்கு ரைஸ் ஆச்சு அப்படின்னாச்சுன்னா இந்த 24,000ல் இருக்கிற கால் ஆப்ஷனை வந்துட்டு வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்த கால் ஆப்ஷன் வந்து சரசரன்னு குறையும், அது ஷார்ட் கவரிங் நடக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், சரி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் புட் ஆப்ஷனையும் வந்துட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். சப்போஸ் இன் பிரேக் டவுன் ஆகி போச்சுன்னா, அதாவது நம்ம என்ன இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, கடைசியில் சான்ஸ் ரொம்ப கம்மி, அப்படி டவுன் ஆகி கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த 24,000ல் இருக்கிற அந்த புட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஷார்ட் கவரிங் நடக்கும். அந்த புட் ஆப்ஷன் வந்து சரசரன்னு குறையும். நீங்கள் எப்பவுமே புரிஞ்சுக்கலாம், சரி வந்துட்டு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது. இப்போ டவுன் ட்ரெண்டை வந்துட்டு நீங்கள் பார்த்து என்ட்ரி ஆகிட்டு ரொம்ப அதிகமாகலாம் பாயிண்ட்லாம் வைக்காதீங்க. ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்லேயே வெளியில் வர பாருங்கள். ஒரு 20 to 30லேயே வந்துட்டு வெளியில் வர பாருங்கள். சேஃபாக வந்துட்டு பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இடையில ஏதாவது அப்டேட் பண்ணணுன்னா நான் வந்துட்டு அதை வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு போடுறேன். நன்றி.